இப்போ பத்தாத்துக்கு இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டு பின்னாடி ஏறி தானே நமக்கு புறம்போக்கு கிடந்தோம்னா இந்த இடத்த வேற எடுக்க போறதா பேசிக்கிறானுங்களா. என்னடா அது வீடியோ போட முடியலன்னு ஒரு கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு யூடியூப் சேனல்ல மானிட்டை இந்த வெயில தாங்க இந்த மரத்தோட அருமை தெரியுது. ஆனால் எல்லாரும் பிடிச்சி மரத்தெல்லாம் வெட்டி போடுறாங்க. இந்த புங்க மரம் எல்லாமே எங்கே பார்த்தாலும் வறட்சியாக கிடக்கு. தண்ணி கிடைக்கிறதே கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குது. அங்கே கொஞ்சம் ஊருக்குள்ளே போனால் நிறைய தண்ணி இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் எங்கேயும் தண்ணி கிடைக்காது. தாங்க எல்லாம் எப்படிங்க, நான் கிளம்பியாச்சு. இன்னைக்கு காலையில் பிள்ளை வந்து முட்டை குழம்பு வச்சு கொடுத்தா சாப்பிட்டு கிளம்பிட்டேன். முடிஞ்சா இன்னைக்கு எனக்கு போயிட்டு அப்படியே போகிற வழியில் வீடியோ எடுத்து கவர் பண்ணி சாயங்காலம் முடிஞ்சா எடுத்து போடுறேங்க. சரி போய்ட்டுமா. இன்னைக்கு என்னென்ன சாப்பாடுன்னு வாங்க. காலையில இன்னும் நான் டீ குடிக்கலங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டாங்க. நான் இப்பதான் டீயே குடிக்க போறேன். டீ கோச்சிக்கிட்டு. அப்புறம் வந்து எங்க வீட்டுல முட்டை குழம்பு எப்பவுமே பிடிக்காது அவருக்கு. இல்ல வேற வேலைக்கு கூப்பிட்டு கத்துறாங்க. நாங்க வீடியோ எடுத்து சரி கிளம்புறேன். கிளம்பிட்டேன். ஓனர் வர கோவப்படுறாருங்க. அவன் வேலைக்கு வரலன்னு கத்துறான். நீ என்னடா வீடியோ எடுத்துட்டு போன்ற. இப்ப வந்தேன்னு வச்சுக்க, நான் கிளம்புறேன் போ. சரி போற வழியில துண்டு வந்துச்சுங்க, அதை எடுக்காம போனோம். அங்க பார்த்தா மீன் செம மீன் இருக்குதுங்க, காட்டுறேன். செம மீன் இருக்கு இந்த வாய்க்கால. யாரும் பிடிக்க மாட்டாங்களா என்னமோ தெரியல. ஆனா நிறைய நிக்குது. வெறும் சிலேபி. மணி 12 ஆயிடுச்சுங்க. இப்பதான் டீ டைம் டீ குடிக்க போறோம். ஃபுல்லா சுத்தி பருத்தி போல தாங்க. ஃபுல்லா எல்லாமே எங்கே பார்த்தாலும் வறட்சியாக கிடக்கு. தண்ணி கிடைக்கிறதே கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குது. அங்கே கொஞ்சம் ஊருக்குள்ளே போனால் நிறைய தண்ணி இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் எங்கேயும் தண்ணி கிடைக்காது. வெயில் வேறு பொழக்குது. தலைவலி தாங்க முடியல. இந்த வெயிலில் தாங்க இந்த மரத்தோட அருமை தெரியுது. ஆனால் எல்லாரும் பிடிச்சி மரத்தெல்லாம் வெட்டி போடுறாங்க. இந்த புங்க மரம் இருக்குது பாருங்கள். இந்த மரம் மட்டும் இல்லைனா என் கதை அவ்வளோதான். அந்தளவுக்கு கூலிங்காக இருக்குது. மரத்தில் தான் வந்து உட்காந்துருக்குறேன். சாப்பிட்டாச்சுங்க. மணி கரெக்டாக 2:30 ஆகிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு. 3 மணிக்கு ஆரம்பித்தோம்னா 6 மணிக்கெலாம் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு முடிச்சுட்டு இங்கே கிளம்பி வீட்டுக்கு போக 7-7:30 ஆகிடும். அவ்வளோதாங்க. மணி 6 ஆகிடுச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. வேலை முடிச்சாச்சு. கிளம்ப வேண்டியதான். இப்போ வேலை செய்கிற இடம் சைட்டு. வேலைக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. குளிச்சுட்டு ரெடியாக உட்காந்துருக்கேன். குள்ளாய் வந்து நைட்டுக்கு எனக்கு ஸ்பெஷலாக ரெடி பண்ணிருக்காங்க. என்னதுன்னு காட்டுறேன். எப்பமா மாவு அரைச்ச? சாயங்காலம் 3 மணிக்கு. அதிசயமா இருக்கு. திடீர்னு சரின்னு அரைச்சாங்க. எதுக்கு அரிசி ரேஷன் அரிசி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கா, அதனால சரி டிஃப்ரெண்டா அரைச்சி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆடை சுட்டு ஆடை ரெடி பண்ணிட்டாங்க அவங்க. சட்னி ரெடி பண்ணியாச்சு. சட்னிங்க. இது என்ன சட்னி? அது சரிதான். அப்புறம் மாவும் அரைச்சி வச்சாச்சு. கொஞ்சம் குளிச்சிருக்கும். அப்புறம் வந்து சிவாவுக்கு அட்மிஷன் போட்டோம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ தனியாக போடுறேன். அதனால் இதில் சேர்க்கல. இது சும்மா ஒரு நார்மலாக எப்பவும் போல் ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு போடுறோம். என்னடா இதுங்க பேக்ரவுண்டு இப்படியே வச்சுட்டு வீடியோ போடுது அப்படி இப்படி அதை நினச்சிடாதுங்க. எங்கள்கிட்ட இருக்கிறது இவ்வளோ தான். எங்கள் சக்திக்கு தான் முடியுது. அது இல்லாமல் எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் பண்ண தெரியலங்க. 2வது சூழ்நிலை அப்படி இருக்குது. 10ஆவதுக்கு நமக்கு வந்து டைம் ரொம்பவே கிடைக்கல. ரொம்ப சுத்தமாக கிடைக்கல. இதுக்கு மேலே இன்னும் வாய்ப்பே இல்லை. எனக்கு அதுதான் பெரிய பயம். எங்கடா அந்த யூடியூப் எதுவும் ரன் பண்ண முடியாமல் போயிருமா சொல்லி. அப்புறம் ஃபேஸ்புக்லேயும் நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது வந்துச்சு. நானும் என்னென்னமோ டெக் சேனல் போய் பார்க்குறேன். யாரும் அதை பற்றி வீடியோ போடல. அப்பீலுக்கு போய் பார்க்குறேன். ஒன்றுமே இல்லை. சரி அதில் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணி பார்க்குறேன். ஒன்றும் வேலைக்கு ஆகல. கடைசியாக நான் கண்டுபிடிச்சிட்டேன். எதுக்காக கொடுத்துருந்தாங்கன்னா அது ஏதோ நிறைய ஃபோட்டோஸ் போட்டது அது இதுன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அது யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இதுக்கே அதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா லேப்டாப்பில் மட்டும்தான் அதுக்கு அப்பீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் லேப்டாப் பண்ணல, ஃபோனில் தான் பண்ணேன். அதுக்கு ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணேன். ஆனால் லேப்டாப் இருந்தது. ஆனால் குரோம் எதுவுமே அதில் காட் பண்ணல. அது அப்புறமா உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள். ஏன்னா முன்ன வந்து நமக்கு 1 to 1 நாள் கிடைக்கும். கிடைக்கும் போது ஓடி கையில காசு சேஃப்டி பண்ணிக்கணும் இல்லையா, அதனால ஓடிட்டு இருக்கிறேன். அதுவும் இல்லாம இப்ப என்ன பிரஷர்னா டெலிவரி. அது வேற எனக்கு பெரிய பயமே அதுதான். அதிகமா செக்அப் ரிப்போர்ட் ஸ்கேன் அது இதுன்னு அலையறணும். அப்புறம் சிவா ஓபன் பண்ண போறாங்க. அதுக்கு அட்மிஷன். அதனால கொஞ்சம் கூட உண்மையிலேயே எனக்கு ஓடிட்டே இருக்கணும்ங்கற மாதிரி இருக்கு. என்ன பண்ண போறேன்னா தெரியலங்க. இப்போதைக்கு வீடியோ சரியா போட முடியல. இது வேற வீடியோ போடலனும் ரொம்ப அது ஒரு மன உளைச்சலா இருக்கு. என்னமோ இது நம்மளோட ஒரு பார்ட் மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது வீடியோ போட முடியலன்னு ஒரு கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு யூடியூப் சேனலை மானிட்டைஸ் பண்ணிட்டோம். அதில் ஒரு நாளைக்கு $2 $1 ஏறினாலுமே ஏறுது வீடியோ போட்டா. அப்படிங்கும்போது ஒரு 100 நாளைக்கு ஒரு டைம் நமக்கு ஒரு 8000 ரூபாய் 10,000 ரூபாய் கிடைச்சதுன்னா அது நம்ம சிவாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு எதுக்கும் ஒன்று யூஸ் ஆகும்ல அப்படின்ற ஒரு தாட் தான். வேற ஒன்றும் இல்லை. பார்ப்போம் கடவுள் என்ன வழி விடுறானோ தெரியல. இப்போ 10ஆவதுக்கு இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா,
நம்ம வீட்டு பின்னாடி ஏறி தானே நமக்கு புறம்போக்கு கிடந்தோம்னா இந்த இடத்த வேற எடுக்க போறதா பேசிக்கிறானுங்களா, அது வேற பக்கு பக்குன்னு இருக்கு. வீட்டை எடுத்துட்டான்னா என்ன எங்கடா ரோட்ல போய் படுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்குலாம் நாங்கள் ஒன்றும் வசதி எதுவுமே கிடையாது. போனோம் அம்பாரம் போனா பாட்டி வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் போனா செட் ஆகாது, சிவாவை படிக்க வைக்க முடியாது. என்ன பண்ணது தெரியல எனக்கு. பக்கத்துல கிடையாது, ஹாஸ்பிட்டலும் பக்கத்துல கிடையாது, ஒரு கடை கூட பக்கத்துல கிடையாது. இல்ல இப்ப தூர் வர்றானுங்கல்ல, தூர் வாரி என்ன பண்ண போறானுங்க? ஒன்னும் இல்ல, தூர் வாரி போட்டுருவான், சாக்கடை பாட்டு கிடக்கும், சைட்ல அந்த வீடை அடிச்சிருவான். இதனால யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்ல. அதுல ஒண்ணு இப்ப அந்த ஃப்ரெஷ் வாட்டரா யூஸ் பண்ண போறான், அது சாக்கடையாவே தான் இருக்கும் கடைசி வரையும். இருந்த வீட்டை சுத்தி எடுத்துருவான். இதனால எவ்வளவு பேருக்கு பாதிப்பு வருது பாருங்க. நிறைய பேர் வீடு இல்லாம ரோட்ல நின்று இடம் கொடுக்குற இடம் கொடுக்குறேன்னு இடம் காட்டவே ஒரு 6 மாசம் ஆகிவிடும். அது பட்டா கொடுக்க ஒரு 2 வருஷம் ஆகுதா 5 வருஷம் ஆகுதா தெரியாது. இல்ல கடைசியில ஆட்சி பண்ணணும் அது இல்லைன்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியாது. எங்க பாட்டி அப்படிதான் கிடக்குது, யாருக்கும் பட்டா எதுவும் கொடுக்காம. அந்த நிலைமை 3 வரை எனக்கு பயமா இருக்குது. பாருங்களா, அடி மேல அடி உந்து பாருங்க. எதிர்பாராம திடீர்னு வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டா. அது எதிர்பாராம இல்ல, அது எல்லாம் நான் சும்மா இருந்து ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. ஆனால் இருந்தாலும் அது வேணான்னு நினைக்க முடியாது. ஏன்னா எங்கள் லைஃப்பில் இன்னொரு குழந்தை வேணுன்றது ஒரு கட்டாயம். 2வது சிவாவை ஸ்கூல் சேர்க்குறோம், 2ஆச்சா. 2வது இந்த பிரச்சனை 1, 3. 4வது குழு இருக்குது. இன்னும் பல பிரச்சனை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அதெல்லாம் நான் புலம்புறேங்க. ஏன் ஒரு உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை விளாகா போடுறேன், நான் பண்ணுறதை விளாகா போடுறங்க போது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதனால தாங்க வீடியோ சரியாக போடவே முடியல. ஆமாங்க, போடுறோம். டைம் இருந்தா ஸ்டார்டிங்ல இருந்து எடுக்கறேன்னு சொன்னாங்கன்னா எடுக்கலையே. திடீர்னு எடுப்பாங்க. அது என்னைக்கு எப்போ எடுப்பாங்கலாம் சொல்ல முடியாது. திடீர்னு ஆமா, அது நம்ம கையில தான் கிடையாது. அதான் சரி பாத்துக்கலாம் விடுங்க. என்னப்பா போற போக்குல எல்லாம் போக வேண்டியதான். என்னப்பா ஆமா, பிறக்கும் போதான் அதோட வந்தோம், அப்படியே ஊத்தியாச்சு. எனக்கு 2 போதுமா, எதுவுமே சாப்பிட முடியாது. வீடியோஸ் கண்டினியூவா போடணும்னு பாக்குறோங்க. ஆனா இவர் ஒர்க் போறதுனால தான் முடியல, மற்றபடி ஒன்றும் இல்லை. இல்ல இப்போ லோக்கல்ல போனா கூட போட்டுருவேன். இப்போ வந்து நான் வெளியூர் போறேன், அதுதான் பிரச்சனை. வேற ஒன்றும் இல்லை. இருங்க அப்படியே சாப்பிட்டு வந்துடுறேன். அப்புறம் குள்ளாய் வத்த பொரிச்சுங்க. அவங்களே வீட்டில் இந்த பழைய சாதத்தெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வத்த பொரிச்சாங்க. அதில் மிளகுகளுக்கெல்லாம் போட்டு பக்காவா செஞ்சிருக்கா. நல்லா இருக்குங்க சாப்பாடு, உண்மையாவே ரொம்ப டேஸ்டா இருக்கு. பழைய சாப்பாடு சேர்த்து வச்சு செஞ்சேன். அப்புறம் வந்து இந்த நெல்லிக்காய் இது செஞ்சேங்க, யாருமே தொட்டே பாக்கலாங்க. மத்த ஏதாவது ஒண்ணு செஞ்சா ஒருவேளை டேஸ்டா இருந்ததுன்னா அது ஃபுல்லா காலி பண்ணிடுறாங்க. பாருங்க அப்படியே இருக்கு. இது வந்து பெரிய நெல்லிக்காய் அப்படியே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால ஏதாவது ரெடி பண்ணிருக்கா போல இருக்குங்க. ஏதோ டிஷ் பண்ண அழகா கேக்கு மாதிரி வெட்டி எடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனா வெட்டி எடுக்க முடியல, வரல. அதனால அப்படியே விட்டுச்சு. ஆமா, எப்பவுமே அடை தோசை அதிகமா சாப்பிட முடியாதுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நீ ஃபுல்லா நான் வீடியோ எடுக்கல, வேலை செஞ்ச இடத்துல எதுவுமே சரியா காட்டல. என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க, அதனால எதுக்கு சங்கட்டமா ஒரு சிலர் வீடியோ எடுக்கும்போது அப்படிங்கிறதுனால எதுவுமே எடுக்கல. அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க, குட் நைட்டுங்க. எல்லாரும் அவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க, சாப்பிட்டுக்கிட்டு படுத்துட்டாங்க. எனக்கு தூக்கம் வரல. பக்கத்தில் என் ஃப்ரெண்டு வர சொன்னான், அவன் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அவன் செல்ல ஏதாவது பிரச்சனை சொன்னான். அதை கொஞ்சம் அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து உட்காந்தாங்க. அந்த ஒரு இடத்துக்கு வேலைக்கு கூப்பிட்றாங்கன்னு சொன்னோம்ல, அங்கே கடைசியில் வந்து வேலைக்கு கூப்பிடல. அது வேறு யாரோ போயிட்டாங்க போல், அதனால் அங்கே போகல. அதனாலே தான் நான் இவ்வளோ நேரம் முடிச்சிருந்தேன். நான் எப்போ வீடியோ முடிச்சு படுத்து தூங்கியிருப்பேன். போயிடுச்சு. டெய்லியுமே ஏதோ ஒரு இதாக தாங்க இருக்குது, ஏதோ ஒன்று கைக்கு வர்ற மாதிரி இருக்குது, திரும்ப காணா போயிடுது. அவ்வளோதாங்க. சரி, பாய்ங்க, குட் நைட். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.